தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 29/4/2024 அன்னைக்கு தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நிதானமாக அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் வேக்கன்சி எல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் எதுவுமே வெளியே விடலை. இவங்க வந்து நீங்கள் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வேக்கன்சி எங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ரெக்ரூட் பண்ணிக்குவோம் அப்படின்றத இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது வந்து ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். யாரும் தவற விட்டுறாதீங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் டைரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்லேருந்து வந்திருக்கு. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க் தான், இருந்தாலும் பர்மனண்ட் ஜாப் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிலேஷன்ஷிப் மேனேஜரில் உங்களுக்கு அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் எம்எஸ்எம்இ ஸ்கேல் லெவல் வந்து உங்களுக்கு சேலரி வந்து ஸ்கேல் லெவல் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் பேசிக் ஜாபு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு அந்த மாதிரின்றதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லியிருப்பாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஓப்பனிங் டேட்டு நான் சொன்ன மாதிரி ஆன்லைனில் ஓப்பனிங் டேட்டு எப்போ கொடுத்துருக்காங்கனாக்கா 29/4/2024 நான் சொன்ன மாதிரி 29ஆம் தேதி தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து 12/5/2024 இந்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதே இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த போஸ்ட் இது பண்ணுறாங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர், அதாவது உங்கள் ரிலேஷன்ஷிப்போ யாராவது உங்கள் இதில் இருந்தாங்கன்னா அதில் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்காங்க. இதுக்கு வந்து எக்ஸாமும் கிடையாது, எதுவும் கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு எடுக்க போகிறதுனால உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு எதில் கான்டாக்ட் பண்ணுவாங்கன்னா மெயில் ஐடி அண்டு மொபைல் நம்பர் இதில் தான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கரண்ட்டு எந்த மொபைல் நம்பர் இருக்கோ அதை கொடுத்தீங்கன்னா அவங்க கான்டாக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராஜுவேட் டிகிரி அல்லது போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் படிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேட்டிருக்கிறது வந்து டோட்டலாக மார்க்கு, அதாவது நீங்கள் மார்க்கை வந்து 60% வரைக்கும் இருக்கணும், மஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இவங்க கொடுத்த டேட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35 வயசு தாண்டி இருக்கக்கூடாது, 35 வயசுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுடைய சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் லெவலில் தான் இருக்கும் அப்படின்றத இவங்க டிபெண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இந்த ஜாபுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. மேக்ஸிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. ரிலேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அப்படி இல்லைன்னா பேங்க்கு ஸ்கோரிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அப்படி இல்லைன்னா ப்ராசஸிங் லோன்ஸு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத இவங்க கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கு அவைலபிள் இல்லை அப்படின்றதையும் இவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் முன்னே சொன்ன மாதிரி தான், நீங்கள் இந்தியாவில் நீங்கள் அதாவது தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த பேங்க் டிப்ளாய் ஆகிருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து உங்களை நியரஸ்ட் எது இருக்கோ அது இந்த இடத்துல நீங்கள் போஸ்டிங் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய மார்க்கை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிடுவாங்க பர்சனல் இன்டர்வியூக்காக. அதுக்கு தான் மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கரெக்டாக மெயில் ஐடியும் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு டேட்டு டைமு எப்போ இன்டர்வியூ இருக்கும், என்னென்ன வரும்போது எடுத்துகிட்டு வரணும், என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத வந்து இவங்களே சொல்லிடுவாங்க.
இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எதுவுமே கிடையாது அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஜென்ரல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இவங்க சொல்லியிருக்கிற டாக்குமெண்ட் ஃபுல்லாக நீங்கள் ஒரே பிடிஎஃப்பில் கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்கள் அதாவது அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற போது அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி அப்லோடட் அலாங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, இந்த மாதிரி இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பேஸ்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் எழுத படிக்க ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஷுட் இவங்க சொல்லிக்கிறது இது கண்டிப்பாக வந்து லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி எஸ்எஸ்எல்சி அண்டு ஹையர் செகண்டரி இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி டென்த்து அண்டு +2 இந்த சர்டிஃபிகேட்டில் மார்க் ஷீட் இருக்கு இல்லைங்களா, மார்க் ஷீட்டு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஆர் ஏஜ் ப்ரூஃப் இதை வந்து நீங்கள் எல்லாமே ஒரே பிடிஎஃப்பில் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் இதுக்கு அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் சொன்ன மாதிரி தான் நீங்கள் தனித்தனியாக அப்லோடு பண்ண முடியாது, ஒரே டாக்குமெண்ட்டில் தான் நீங்கள் டாக்குமெண்ட்டை மெர்ஜ் பண்ணி நீங்கள் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி, அதாவது டிகிரி சர்டிஃபிகேட் வைக்கணும். ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வைக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி எனி டிகிரி, அதாவது நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் குவாலிஃபிகேஷனில் அவைலபிளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதையும் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணி ஆகணும். வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்ளை பண்ணாலும் வேஸ்ட்டு தான் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது இல்லாத பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்க என்னென்ன ரூல்ஸ் சொல்லியிருக்காங்களோ இந்த ரூல்ஸ் படி தான் உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம இதுக்கு மேலே பார்ப்போம். டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் படித்து பார்த்துட்டு என்ன ஜாபு எப்படி இருக்கும் அப்படின்றத படித்து பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இதோடைய அஃபிஷியல் கேரியர் வெப்சைட் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேக் வெப்சைட்டாக என்ன இது அப்படின்ட்டு ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்ல மாதிரி தான் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கீழே அப்ளை லிங்க் இருக்குது இல்லைங்களா, அதாவது ஆன்லைன் அப்ளை அந்த கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு பேஜுக்கு போயிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருப்பாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக. இந்த பேஜை நீங்கள் ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு வந்து நீங்கள் டாக்குமெண்ட் வர டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேம் கேட்டிருக்காங்க, நேம் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, நீங்கள் மேலா ஃபீமேலா. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய கேஸ்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் படிச்சிருக்கீங்களா இல்லை போஸ்ட் கிராஜுவேட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மொபைல் நம்பரும் மெயில் ஐடி வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, கண்டிஷன் பாக்ஸில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து எத்தனை வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றது கேட்டிருக்காங்க, அதையும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்ச்சா கேட்டிருக்காங்க, கேப்ச்சா கொடுக்கங்க. அது மேலே கண்டிஷன் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு கண்டிஷன் கொடுத்துட்டு கேப்ச்சா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே உங்களுக்கு டாக்குமெண்ட்டு அதெல்லாம் டவுன்லோட் பண்ணுற, அதாவது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜுக்கு போயிடும். அதில் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றத வந்து முதலே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்க சொல்லியிருக்கிற சர்டிஃபிகேட்டெல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு லாகின் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷருக்கு வந்து அவைலபிள் இல்லை அப்படின்றத இவங்க முதலே சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.